ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுங்கள் ரிஷப், ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள் ரிஷப் டாடி, ரிஷப் டாடி ஹாய் சொல்லுங்கள். 3 பேரும் ரெடியாகி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் வந்து இப்போ 6 o'clock ஆகுது. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய். ஓகே வாங்க போகலாம். இன்னும் இந்த பேக் செயின் மூடலை. மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இன்றைக்கி ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா, இன்றைக்கி சந்தை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் செம்ம கூட்டமாக இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் ஆக போகுது, நைட் ஆக போகுது. லைட்லாம் போட்டாங்க பாருங்கள் கடையில். மார்க்கெட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ எல்லோரும் கட்டை பை தூக்கியிருக்காங்க பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு கிளம்பிட்டோமோ அதனால் வாங்கலை. அப்பாவும் பையனும் மேட்சுக்கு மேட்ச் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் கலர். கூலிங் வாட்டர் வாங்க போயிருக்காரு, ஒரே தண்ணி தாகம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஊட்டி நெய் வறுக்கி அப்படின்னு விற்றுட்ருக்காங்க வண்டியில். ஊட்டி நெய் வறுக்கியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரிசப்க்கு வந்து இட்லி வாங்கணும், 2 இட்லி. ஸோ ஹோட்டல் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. இங்கே தான் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துவிட்டோம். ரிசப்க்கு வந்து இட்லி வாங்கலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனேன். இட்லி கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். உத்தாப்பம் வாங்கிட்டு வந்தேன். உத்தாப்பம் சாப்பிட்டான். எங்களுக்கு வந்து சிக்கன் ரைஸ், 1.5 சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் கொக்கோ கோலா வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா, ஆனால் நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து திருவிழா வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ வீடியோலாம் போய் எடுக்கலாம், சாமி கும்பிட்டு வரலாம். பாப்பாங்க பேர் வந்து அர்ச்சனை பண்ணலான்னு ஆசையாக இருந்துச்சு. பட் திருவிழா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீலா வந்திருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் மட்டும் பழைய சோறு சாப்பிட்டுட்ருக்கேன். பழைய சோறு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று வந்து சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், அதை வந்து சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பழைய சோறு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து முள்ளங்கி ஊறுகாயில் இருக்கிற பச்சை மிளகா, அதுக்கப்புறம் முள்ளங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இவ்வளோ இருக்குது முள்ளங்கி ஊறுகாய். எல்லாமே சாப்பிட்டுட்டோம், டெய்லி சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இருக்குது. சரிதா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மிளகா தான் தேடி தேடி சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், என்னோடய கொலுசு பாருங்கள் எப்படி கருத்துருக்குன்ட்டு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் இதே மாதிரி தான் கருப்பாக தான் இருக்கும்.
கடையில் கொண்டு போய் பாலிஷும் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்ன பண்ணுறது, இப்படி தான் கருத்து போகுது. புது கொலுசு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே ஆகலை, எங்கேயுமே உடையும் செய்யலை, புது கொலுசு. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளி ஒத்துக்காது. ஒத்துக்காதுன்னா என்னோடய பாடி ரொம்ப ஹீட்டாக, அதனால் வந்து இந்த மாதிரி கருத்துரும் வெள்ளி. பாருங்கள், புதுசாக இருக்குது, ஒரு டேமேஜும் இல்லை. இதெல்லாம் ரிஷப்போட தண்டை, இந்த கொலுசுலாம் போட்டு ஏதாவது வாங்கலான்னு இருந்தோம். அச்சேக்குறது அப்போ. பட் அப்போ வந்து போட்டு மாற்ற முடியல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு தீபாவளி அப்போ தான் பார்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கருத்து இருக்குன்னு. இது வந்து வாஷ் பண்ணால் போகுது. நல்லா சுடு தண்ணியில் நல்லா இது பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு அதுக்கப்புறம் சோடா சர்ஃபெக்சல் போட்டு நல்லா வாஷ் பண்ணால் போகுது, வெள்ளையாகுது. ஆனால் உடனே கருப்பாயிடுது ஃப்ரெண்ட்ஸ். என் பாடி ஒத்துக்காது. என் பாடி அவ்வளோ ஹீட், அதனால் வந்து இவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். சே, புது கொலுசு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேமேஜும் இல்லை. சரி, தீபாவளி வரைக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்ட்டு. எல்லாம் ரெண்டும் எல்லாம் சேர்த்து ரிஷப்க்கு அருணா கயிறு இல்லைன்னா எனக்கு ஏதாவது வாங்கலான்னு இருக்கோம். இன்னொரு கொலுசு ரிஷப் கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீஷோ ஷாப்பிங் பண்ணியிருந்தேன், என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்துச்சு. ஸோ ரேட்டு கம்மி ரேட்டு தான். நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 100 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வாங்கியிருக்கேன்னா 3 காம்பேக்ட் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். ஹூடா பியூட்டி ஆல் டே மேட் காம்பேக்ட் பவுடர். ஸோ இதோட ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ரேட்டிங்ஸும் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 3 வாங்கினேன். ரொம்ப கம்மி ரேட் தான். ரிஷப் வேறு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து பார்ப்பாராம் பாருங்கள். ஓப்பன் பண்ண தெரியுமாடா? ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு. ஜஸ்ட்டு 100 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். 100க்கு 3. ஏன்னா என்னோடய ஃபேஸ்க்கு வந்து பாம்ஸ் பவுடர் அந்த மாதிரி ஒயிட் பவுடர் போட்டால் ரொம்ப ஒயிட்டாக தெரியுது. அதனால் வந்து இது வந்து நம்ம ஸ்கின் டோன் கலராக, அதனால் வந்து இந்த மாதிரி வாங்கினேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கரண்ட்டு போயிருக்கு, அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்ல பிராண்டாக அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜஸ்ட்டு 100 rupeesல 3 காம்பேக்ட் பவுடர் வாங்கினேன். இது வந்து நம்ம ஸ்கின் கலர் தானே, ஸோ போட்டால் பவுட்ரு போட்ட மாதிரி இருக்காது. அதனால் காம்பேக்ட் பவுடர். இதுக்கு முன்னாடி டேஸ்லர் வாங்கியிருந்தேன், அது ரொம்ப நாள் ஆச்சு. ஹூடா பியூட்டி மேக்கப் காம்பேக்ட் பவுடர். இது ரெண்டுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் போட்டுடலாம். கரண்ட் இல்லை பாருங்கள் எப்படி வேர்த்துருக்கு. செகண்ட் ஒன்று நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் டேமேஜ் கிடையாது, நல்லாயிருக்கு. ஒன்றும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் டேமேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக தான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவேன், அதிகமாக அப்ளை பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். என்னோடய ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மிஸ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.